ஹல்லேலூயா. கர்த்தரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை யாவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, சௌக்கியமாக இருக்கிறீங்களா? இந்த நாளிலும் நம்மை சந்திக்கும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். கிருபை செய்த தேவாதி தேவனுக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். நீங்களும் நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தேவ சமூகத்துக்குள்ளாக கடந்த 23ஆம் தேதி சனிக்கிழமை கல்வராயன் மலை, சேலம் மாவட்டத்தில் கல்வராயன் மலை பகுதியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும்படியாய் ஊழியத்திலே கர்த்தர் பலத்த காரியத்தை செய்திருக்கிறார். அவைகளில் சில உங்களுடைய பார்வைக்கும் உங்களுடைய விசுவாசத்திற்கும். பார்த்தீர்களா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். தொடர்ந்து எங்களுடைய ஊழியத்திற்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அநேக இடங்களிலே அழைக்கப்படவும் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் கர்த்தர் அடியனுக்கு உதவி செய்ய வேண்டும். தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். அல்லேலூயா. என்னோட பிள்ளை எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசனத்தின் புத்தகம் 36வது அதிகாரம் 34வது வசனம். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடக்கிறதற்கு பதிலாக பயிரிடப்படும் என்று சொல்லி எல்லா ஜனங்களும் பார்த்து கொண்டு கடந்த நாளிலே போனார்கள். அது பாழாய் கிடந்தது என்று சொல்லி. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, போகிறவங்க வர்றவங்க அந்த பாழான நிலத்தை பார்க்கும்போது அதிலே பயிரிடப்படும் என்று சொல்லி. தேவ சமூகத்துக்குள்ளாக இன்றைக்கு உன் வாழ்க்கை வனாந்தரமாய் பாழாய் போயிருந்திருக்கலாம். இதுவரையிலும் உன்னை ஏறெடுத்து பார்க்க, உன்னை விசாரிக்க ஒருவரும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அத்தனை பேரும் பார்த்துக்கிட்டு தான் போனாங்க. அத்தனை பேரும் கண்ணார பார்த்தாங்க தான். பாழாக கிடந்தது, பாழாக கிடந்தது, பாழாக கிடந்தது. இப்போ பார்க்குறாங்க. இனிமேல் பார்க்க போகிற பார்வை என்னன்னா, நீ பயிர் நிலமாக்கப்பட போகிறாய். அதாவது நீ செழிப்பாக போகிறாய். பாழாய் கிடந்தது, வனாந்தரமாய் இருந்தது, இப்போ வயல்வெளியாய் செழிப்பாய் கர்த்தர் அதை உண்டாக்கப் போகிறார், பயிரிடப் போகிறார். கர்த்தர் அந்த பாழாய் போன தேசத்திலே கர்த்தருடைய விதையை கர்த்தர் போட போகிறார். ஒரு நாற்றை கர்த்தர் நடப்போகிறார். ஒரு செடியை கர்த்தர் நடப்போகிறார். என் அன்பு தேவ பிள்ளை, உன் வாழ்க்கையில் பாழாய் கிடந்த இந்த நிலம் அநேகருடைய பார்வைக்கு அது அழகாய் தோணப்படுகிறது. அது அழகாய் இருக்க போகிறது. அவங்க யோசிப்பாங்க போகும்போது, இவ்வளோ நாள் பாழாக தான் கிடந்தது, இது யாரா பயிரிட்டது? அல்லேலூயா. வனாந்தரத்தை வயல்வெளியாக மாற்றுகிற நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. இது யாரா அவ்வளோ அழகாய் பயிரிட்டு விளைச்சலுக்குள்ளாக கொண்டு வந்தது? யார்? ஒன்றுமில்லாத இடத்துல இருக்கிறவாக ஆண்டவர் இருக்கிறது போலவே கர்த்தர் செய்கிறவர். இன்றைக்கு உன் வாழ்க்கையில் பாழாய் போயிருக்கலாம். உன் வாழ்க்கையே பாழான வாழ்க்கையாக இருந்திருக்கலாம். உன் பிள்ளையினுடைய வாழ்க்கை பாழாய் போயிருக்கலாம். ஐயோ, இனிமேல் என் பிள்ளைக்கு விடுதலையே கிடையாது, சுகமே கிடையாது, என் மகளுக்கு வாழ்க்கையே கிடையாது, என் குடும்பத்தில் இனி என் குடும்பம் இனி செழிப்பாக இருக்க முடியாது, என் ஊழியத்தில் இனி விடுதலை இல்லை, செழிப்பாய் இருக்காது, விடுதலையோடு கூட என்னால் ஊழியம் செய்ய முடியாது, நான் பாழாய் போய் கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லி என் அன்பு தேவ பிள்ளையே, நீங்கள் பல விதத்தில் சோர்ந்து போயிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், நான் பயிரிடுவேன், நான் பயிரிடுவேன். எத்தனை கோல் இருக்கட்டும், 12 கோலாக இருக்கட்டும், எத்தனை விதமான என் அன்பு தேவ பிள்ளையே உன் வாழ்க்கைக்கு விரோதமான காரியங்களாக இருந்தாலும் அந்த 12 கோலிலே ஒரு கோல் என் அன்பு தேவ பிள்ளையே ஆரோனுடைய கோல் துளிர்க்கப்பட்டது. இன்றைக்கு தேவ சமூகத்துக்குள்ளாக உன் வாழ்க்கையிலே ஒரு துளிரை கர்த்தர் உண்டாக்குவேன் என்று சொல்லுகிறார். ஒரு துளிர் உனக்கு வரப்போகிறது. அல்லேலூயா. தேவ சமூகத்துக்குள்ளாக பிரியமான என் அன்பு தேவ பிள்ளையே, அது எப்படி இருக்குமா? ஏதேன் தோட்டத்தை போல இருக்குமா? உன் வாழ்க்கை ஏதேன் தோட்டத்தை போல செழிப்பாய் பச்சை பசேரின்னு அநேகர் கவரத்தக்கதாய் கனிகளால் நிரப்பப்படத்தக்கதாய் உன் வாழ்க்கையை கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை போல மாற்றப் போகிறார். கர்த்தர் பயிரிடுவேன் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நீ உண்மையாகவே இந்த உலகத்தில் நிலத்தில் பயிரிட்டு கொண்டிருக்கலாம். கடந்த காலமெல்லாம் இப்போ பாழாய் போயிருக்கலாம், தண்ணி இல்லாமல் இருக்கலாம். நீ பயிரிடுகிற தேசம், நிலம் பயிர் ஏறுவதற்கு தண்ணி இல்லாமல் இருக்கலாம். கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டாக்குவார். நிச்சயம் உண்டாக்குவார். உன் நிலம் பயிரிடப்படும். உன் வாழ்க்கை என்கிற நிலம் பயிரிடப்படும்.
பாழாய்ப்போன உன் வாழ்க்கையில் கர்த்தர் பயிரிட ஆண்டவர் இன்றைக்கு ஒரு விதையை போடுகிறார். வேத வசனம் என்கிற விதை. அல்லேலூயா. செபிப்போமா? பிரியமானவர்களே, தேவன் பெரிய காரியத்தை செய்வார். மகா இரக்கம் கிருபை நிறைந்தவர்கள் அல்ல ஆண்டவர் நன்றியோடு துதிக்கிறோம். பாழாய்ப்போ இருந்த இடத்தை பயிரிடுவேன் என்று சொன்னீங்க. அப்படியே பயிரிடும்படி ஆட்சேபிக்கிறேன். எல்லா தடைகளையும் உடைக்கிறேன். இந்த நாளிலே பிறந்தநாள் திருமணங்களை கொண்டாடுகிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்கு ஆட்சேபிக்கிறேன். ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளும் பிதா குமார் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதித்து நான் செபிக்கிறேன். ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு ஊழியர்களுக்காக, சபைகளுக்காக, சபை மக்களுக்காக செபிக்கிறேன். பாழாய்ப்போ இருக்கிற, வனாந்திரமாக இருக்கிற, ஆத்துமா இல்லாத இருக்கிற ஆண்டவரை சபைகளில் ஆத்துமாக்களை கர்த்தர் நீர் பயிரிடும்படியாக செபிக்கிறேன். கொண்டு வந்து ஆண்டவரை நிறுத்தும்படியாக, பயிரிடும்படியாக செபிக்கிறேன். இப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து செபிக்கிறீர்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்.